ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் காக்னிசன்ட்டோட ஜென்சி எலிவேட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்சி எலிவேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2022 பேட்சில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த ரோலுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னா டெவலப்பர் ரோல். அண்ட் தென் அவங்க வந்து மென்ஷன் பண்ண சேலரி வந்து பார்த்திங்கன்னா 4 LPA அண்ட் தென் 25,000 போனஸ். ஸோ என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜென்சி எலிவேட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் என்னென்ன கோடிங் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய சீரீஸ் மாதிரி நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் போயிருக்கு. அண்ட் தென் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மட்டும்தான் டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் தென் ஹெச்ஆர் வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேட்டர்ன் வைஸ் என்னென்ன போச்சு அப்படின்னு சொன்னால் காக்னிசன்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MCQ டைப்பில் தான் போயிருக்கு. அதில் என்னென்னலாம் கேட்டாங்கன்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்புறம் மோஸ்ட்டாக வந்து DBMS கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 minutes வரும். அண்ட் தென் கொஷின் வந்து 15 கொஷின்ஸ். என்னென்ன டைப் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ஷனல் அண்ட் கோட் அனாலிசிஸ். ஸோ இந்த டைப்பில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 questions இருந்துச்சு. 4 questions 3 வந்து கோடிங் அண்ட் தென் 1 வந்து SQL பேஸ்ட் வந்து கொஷின். ஸோ டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 70 minutes. அண்ட் தென் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. லைக் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோட் எடிட்டர் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து கோட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காக்னிசன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் தென் DSA அல்காரிதம். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா இந்த ஃபார் லூப் வைல் லூப் அதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தென் ஊப்ஸ் கான்செப்ட், DSA, த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, அரேஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ட் ட்ரீ, அப்புறம் அதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து அந்த MCQலேயே நிறைய வந்துடும். லைக் சர்ச்சிங்கில் வந்து பபிள் சார்ட் அந்த மாதிரி சார்ட்டிங் வச்சு என்னென்ன வந்து காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி, வர்ஸ்ட் கேஸ் செனாரியோ என்ன வரும், அப்புறம் அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ பாயிண்டர் பேஸ் பண்ணி வந்து ஒரு கோடிங் கொஷின் அதோட அவுட்புட் பேஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோடிங் அண்ட் தென் MCQக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும் ரவுண்ட் 1க்கு. அண்ட் தென் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து SQL பேஸ்ட் கொரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் கொரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நார்மலைசேஷன்ஸ்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து இந்த ஜாயின் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த கேஸ் ஸ்டடி வந்து ஜாயின் யூஸ் பண்ணி தான் வரும். நானும் வந்து எலிவேட் எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஜாயின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் 2 கிளாஸ் வந்து கேஸ் ஸ்டடியிலேருந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கேஸ் ஸ்டடி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கோடிங் லெவலோட டிஃபிகல்ட்டிஸ் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, அந்த கேஸ் ஸ்டடியை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாஜிக் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி கஸ்டம் இன்புட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கஸ்டம் இன்புட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் என்னென்ன எரர் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கோடை நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின் வந்து கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் தேர்ட் கொஷின் வந்து சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் பேஸில் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் கொஷின்ஸாக இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி ஒரு SQL கொஷின். அவங்களே வந்து டேபிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டேபிள் பார்த்து தான் அனலைஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து SQL கொரி எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாயின்ஸ் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து நடந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற கொஷின் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி சொல்கிறது, நீங்கள் தெரிஞ்சதை மட்டுமே சொல்லுங்கள். பிகாஸ் என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அடிஷ்னலாக எதுவுமே வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணாதீங்க. அதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். இப்போ உங்களுக்கு பைத்தான் தெரியும்னா அது மட்டும் போடுங்க. தெரியலன்னா போடாதீங்க. பிகாஸ் வந்து இன்டர்வியூ வந்து அதுலேருந்து
வந்து உங்களுக்கு கொஷின் நிறைய வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஒரு 40 minutes வரைக்குமே நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து which language you are comfortable with. ஸோ வந்து அவன் என்ன சொல்லியிருந்தான்னா ஜாவா அண்ட் சி தான் சொல்லியிருந்தான். ஸோ அவனோட மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா சியில் தான் போயிருந்துச்சு. ஸோ இது வந்து 2 பேருக்கான கொஷின் அப்படின்றதுனால அவங்க இன்னொருத்தன் வந்து பைத்தான் ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் என்கேப்சுலேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஊப்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து த்ரோ பண்ணுவாங்க. நீங்கள் ஊப்ஸ் கான்செப்டில் வந்து மொத்தம் அந்த 4மே நல்லா படிச்சுக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பாலிமார்ஃபிசம், இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஷின் ஆச்சு இந்த ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து வந்துடும். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து வாட் இஸ் என்கேப்சுலேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நான் இதை படிக்கும் போது அதோட டைப்ஸுமே நீங்கள் படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது படிக்கும் போது அந்த டைப்ஸுமே வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. தென் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தட் ஓவர் ரைடிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெத்தட் ஓவர் லோடிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் வச்சுருக்கேன். நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துமே நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஓவர்லோடிங். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஜாவாலேருந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனை ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பப்ளிக்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதோட என்ன ரோல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வாய்ட் எதுக்கு இருக்குது, மெயின் எதுக்கு இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங், அப்புறமா ஏஆர்ஜிஎஸ் அதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து படித்து வச்சுக்கணும். சிக்ஸ்த் கொஸ்டினாக அவங்க கேட்டிருந்தது என்ன அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வை வி ஆர் யூஸிங் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. பப்ளிக்னா என்ன, அது எங்கே இருந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரைவேட் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ வித்தின் தி கிளாஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு சொன்னால் இன்ஹெரிட் பண்ண கிளாஸுமே அண்ட் தென் அதோட கிளாஸுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ அதுக்காக தான் ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஃபால்ட். ஸோ இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ ஒன்றுத்தையும் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And then next question வந்து exception handling. So exception handling in Java அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்நார்மல்ஸ் எரர் வந்து ப்ரோக்ராமில் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் போகணும், ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட் வந்து வந்துச்சு. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ட்ரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கேட்ச், ஃபைனலி பிளாக், அதுக்கப்புறமா த்ரோஸ் அண்ட் த்ரோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து இந்த மாதிரி வந்து எலிவேட் ப்ரொஃபைலுக்குலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஷார்ட் கொஸ்டின் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. தென் அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து வாட் இஸ் கார்பேஜ் கலெக்டர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு கேட்டிருந்தாங்க. ஜென்சி ப்ரொஃபைல், ஜென்சி எலிவேட்லேயும் நிறைய பேருக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ கார்பேஜ் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேவிஎம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூஸே இல்லாமல் சும்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜேவிஎம்மே வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா வந்து Java provides better memory management. So இந்த கொஸ்டின் கேட்பாங்க, how you will say that Java provide a better memory management அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் சொல்லணும். பிகாஸ் அதில் வந்து ஜேவிஎம்மே வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஜேவிஎம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் கீவேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபைனலைஸ் வந்து அவங்க கேட்பாங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுவீங்க அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஃபைனலைஸ்னு சொல்லணும். அதுக்கப்புறமா ஃப்ரீயும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து C++ல யூஸ் பண்ணுவாங்க. C++ தான் மோஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் டெலீட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸோட கார்பேஜ் கலெக்டர். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கார்பேஜ் கலெக்டர் அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துட்டு போங்க.
அண்ட் தென் வை ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நான் போன வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவே. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிங்க. இதெல்லாம் வந்து 100% கண்டிப்பாக கேட்பாங்க, ஆன் கேம்பஸும் சரி ஆஃப் கேம்பஸும் சரி கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேஆர்இ பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, பிகாஸ் ஜாவானாலே மொத்தம் 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜேவிஎம்னா என்ன, ஜேஆர்இனா என்ன, ஜேடிகேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஜேஆர்இ பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஜாவா ரன் டைம் மிஷின். ஸோ ஜாவா ரன் டைம் மிஷின்ஸ் என்ன இருக்கும், அதோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அது என்ன ரோல் பண்ணுது, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. And then ஒரு coding question, write a program for swap two numbers using temp variable வச்சு நம்ம வந்து 2 வேல்யூவை ஸ்வாப் பண்ணுறது ப்ரோக்ராம். ஸோ நான் ப்ரோக்ராமையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இல்லைனா நீங்கள் நெட்டில் போட்டால் கூடமே இந்த ஹெட்டிங்ஸ்லாம் போட்டாங்களே வந்து கோட் வரும். ஸோ அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலிவேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து கோடிங் பேஸில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஜாவா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்டெப்த் வரைக்குமே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் த்ரோ பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க, பிகாஸ் 20 கிட்ட அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க. ஸோ நீங்கள் அதனால் ஜாவா வந்து கம்ப்ளீட்டாக டு தி எண்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் அவங்க என்னென்ன கேட்குறாங்களுக்கும் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி தான் பைத்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பைத்தான் பற்றி ஃபுல்லாக கேட்பாங்க. இன்னும் சில கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா C and C++ ரெண்டுமே கிளப் பண்ணி சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த டெம்ப் வேரியபிள் இல்லாமல், போன கொஷின் வந்து டெம்ப் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் வந்து டெம்ப் வேரியபிள் இல்லாமல் 2 நம்பர்ஸ் தான். ஓகேவா, இதுதான் மென்ஷன். ஸோ 2 நம்பர்ஸ் வித்தவுட் யூஸிங் டெம்ப். இதுதான் என்னோட ஃப்ரெண்டுக்கான 12th கொஷின்ஸாக இருந்துச்சு. அண்ட் தென் அவனுக்கு வந்து கேட்டிருந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் 3 நம்பர்ஸ். நான் ப்ரீவியஸாக பார்த்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ் டெம்ப் வச்சு அண்ட் தென் டெம்ப் இல்லாமல். ஸோ அவனுக்கு வந்து 13th கொஸ்டினாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்வாப்பிங் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ நான் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் நான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்வாப் ஆஃப் 3 நம்பர்ஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கோடு வரும். ஸோ இந்த மாதிரி கோடிங் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டாப் 10 கோடிங் கொஷின்ஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கேட்குற கொஷின்ஸ் தான் அதெல்லாம். அண்ட் தென் என் ஃப்ரெண்டுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆப்டிடியூட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் வந்து ஜென்சி ப்ரொஃபைலில் வந்து ஆப்டிடியூடே இல்லை. ஓகேவா, ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட இன்டர்வியூ ரவுண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் கேட்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. கம்மி தான், பட் ஸ்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அட்லீஸ்ட் 3ல் ஒரு 2 ஆச்சு நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு என்னென்ன கேட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஷின், அண்ட் தென் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போசிஷன்ஸில், அண்ட் தென் மிஸ்ஸிங் நம்பர். இந்த 3த்தில் தான் அவனுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க எலிவேட் ப்ரொஃபைலுக்கு. அண்ட் தென் லாஸ்ட்டாக அவனுக்கு வந்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா மினி ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மினி ப்ராஜெக்ட் பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். ஸோ மினி ப்ராஜெக்ட் பண்ணும்போதவே அவனுக்கு வந்து டெமோ பண்ணியும் காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் டெமோ பண்ணியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். நீங்கள் வந்து எலிவேட் ப்ரொஃபைல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சு உங்களோட லேப்டாப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறத விட அதை காமிச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாச்சு நீங்கள் வந்து உங்கள் லேப்பில் அன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஆஸ் ஐ செட் நல்ல இம்ப்ரெஷன், நல்ல இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் 16th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒய் சிடிஎஸ்ன்னு கேட்டிருந்தாங்க, ஒய் காக்னிசன்ட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். சும்மா பிளைண்டாகவே நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் வந்து கம்பெனி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அப்புறம் அவங்க என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ரெவென்யூ க்ரோத் என்ன, அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் சிடிஎஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து சிடிஎஸ் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா கோரா படிங்க. பிகாஸ் கோராவில் நிறைய பேர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிறைய நெட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. சிஇஓ அவரை பற்றிலாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லலாம்னா சிடிஎஸ் வந்து நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, டாப் டெக்னாலஜிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆஸ் அ ஃப்ரெஷராக நான் வந்து அந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 100% வந்து ஹார்ட் ஒர்க் போட ரெடி. ஸோ அதனால் நானும் அந்த கம்பெனியும் சேர்ந்து நாங்கள் வந்து க்ரோத் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம், இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ தான் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும்.
அண்ட் தென் ஃபைனல் கொஷின், டூ யூ ஹேவ் எனி கொஷின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. அப்போ இவன் வந்து லைக் பேசிக்காக நீங்கள் வந்து த்ரோ பண்ணலாம், லைக் கொஷின்ஸ் வந்து என்ன டெக்னாலஜிஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு காக்னிசன்ட், நீங்கள் என்ன வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க, ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிற கொஷின் அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் கேட்டுருங்க. இல்லை சார் எதுவுமே இல்லைன்றதை விட அட்லீஸ்ட் ஒரு கொஷின் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஓகே இவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் பேசணுன்றதையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாச்சும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை எதுக்காச்சும் உங்களுக்கு ஆன்சர் வேணும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், கம்பெனி வீடியோஸ். நான் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஐ ஹோப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.